பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஜாயின் ஆகிட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது நார்மலா HTML எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ற டாக் யூஸ் பண்ணனும். அந்த டாக்குக்குள்ள லேபிள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க இந்த கிளாஸா? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் லேட்? கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க எல்லாரும். ஓகே ஓகேவா? சோ ஃபார்ம்ன்றது என்ன பண்ணுவீங்க? லேபிள் யூஸ் பண்ணுங்க. வித் லேபிள் யூஸ் பண்ணலாம், வித்அவுட் லேபிள். லேபிள் யூஸ் பண்ணாம டைரக்டாவும் கொடுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து இன்புட்ன்றது கொடுப்பீங்களா? சோ இன்புட்ன்றது என்னதா வர்க் ஆகும்? ஒரு இன்புட் கொடுக்குற ஃபீல்டா வர்க் ஆகும். இப்போ லைக் ஒரு என்டர் யுவர் நேம் ன்னு கேக்குற அப்படினா அந்த நேமை நீங்க என்டர் பண்ணனும்னா ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களால என்டர் பண்ணிக்க முடியும். ஃபீல்டோட டைப்ஸ்லாம் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? டெக்ஸ்ட், ஓகே, சோ நம்பர், ஓகே, ஜிமெயில், ஸோ பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இமேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ ரேடியோ, பட்டன் அண்ட் வந்து செக் பாக்ஸஸ், இது மாதிரி என்ன இருக்குன்னா டேட்டு, டைமு, மந்த்து, கலர், இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன்புட்டோட ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ காமனாக வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ நான் இதில் வந்து எனி 3 காலம்ஸ் மட்டும், ஏதாச்சும் ஒரு 3 ஃபீல்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது ஃபங்க்ஷன்லையும் பண்ணலாம், கிளாஸ்லையும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, இதுல நான் கிளாஸ்ல நான் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், RCC அப்படின்றது கொடுத்தோம்னா கிளாஸோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கேட்டா ஆகிடுமா? ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு கிளாஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்றத இங்க கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவீங்க, கிளாஸ்ல எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் கொடுப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள தான் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்றது எல்லாமே இங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம், சூப்பர் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ சூப்பர் அப்படின்றது கொடுத்துட்டு ஏன் லேட்? ஏன் ஓகே, சோ இங்க என்ன பண்ணிக்கலாம், சூப்பர்ன்ற கீவேர்ட் கொடுத்துக்கலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க இங்க கிளாஸ்ல? this dot state initial state கொடுப்பீங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், this dot state அப்படின்றது கொடுத்துட்டு state equal அப்படின்றது கொடுத்துட்டு நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு யூசர் நேம் வாங்கிக்க போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் நேம் அப்படின்றத வாங்கிக்க போறேன். சோ இந்த யூசர்ட்ட இருந்து அப்ப இனிஷியலா நான் என்ன பண்ணிக்கிறேன், எம்டியா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. சோ ஃபியூச்சர்ல தான் நான் இங்க வந்து கொடுத்துக்க போறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லைக் ஒரு ஃபீட்பேக் மாதிரி வாங்கிக்க போறேன். ஓகேவா? சோ ஒரு கமெண்ட்ஸோ ஒரு ஃபீட்பேக்ஸோ ஏதோ நான் இங்க வந்து கொடுத்துக்க போறேன். ஓகே, சோ அது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸ். இதுவுமே நான் இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணேன், இதுக்கான வேல்யூவை நான் ஃபியூச்சர்ல கொடுப்பேன். அதனால எம்டி ஸ்ட்ரிங்க நான் இங்க வந்து கொடுத்திருக்கேன் வித்னா டபுள் கோட்ஸ் உள்ளார. மியூட் பண்ணி டாபிக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ டாபிக் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு செலக்ட் யுவர் கோர்ஸ் ஆர் சம்திங் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்க என்னன்னா டாபிக்கே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஓகே, சோ இதுவும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எம்டியாவே கொடுத்துக்கிறேன் இந்த 3 வேல்யூஸ்மே. ஓகே, சோ இப்போ இது என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஃபார்மா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, இனிஷியலா வேல்யூ கொடுத்துட்டீங்க. இந்த இனிஷியலா என்ன பண்ணிருக்கீங்க, எம்டி. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு யூசர் தான் இந்த இடத்துல இன்புட்டை கொடுக்கணுமே தவிர நீங்களே ஆல்ரெடி ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு ஃபார்ம்ன்றது யார் வேணா டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதனால நான் ஜஸ்ட் எம்டியா கொடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிவ்க்குள்ள எடுத்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ஃபார்ம் என்ற டாக் யூஸ் பண்ணுமா? ஓகே, சோ ஃபார்ம் என்ற டாக் யூஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் என்ற டாகுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் h1 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இப்போ h1 ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இப்போ ஃபார்ம் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபார்ம் அண்ட் வந்து இங்க கொடுத்துக்க போறோம் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூசருக்கு தனி div, கமெண்ட்க்கு தனி div, டாபிக்கு தனி div, மூணுத்துமே செக்ஷன்ஸ் வைஸ் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ செக்ஷனா இது டிவிஷனா இதோ செக்ஷனோ டிவிஷனோ எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா divன்றதை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா divன்றதை கொடுத்துக்கலாம். சோ இந்த divன்றதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேபிள் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த லேபிள் அண்ட் லேபிள் அப்படின்றது இருக்கும். சோ லேபிள் அப்படின்ற VEL எடுத்துக்கோங்க. ஓகே, சோ லேபிள் அப்படின்றது LE அப்படின்றது கொடுத்தீங்கன்னா வர்க் ஆகாது, VEL அப்படின்றது கொடுத்தாதான் வர்க் ஆகும். சோ லேபிள் அப்படின்றது கொடுத்துக்கோங்க.
இந்த லேபிள்குள்ளார என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க என்ன கொடுக்க போறோம், ஒரு யூசர் நேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன் இல்லையா. சோ நான் யூசர் நேம் கொடுத்துக்க போறேன் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஓகே, அப்படின்னா சிஎஸ்எஸ் எழுதுறதுக்காக கிளாஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ் நேம் அப்படின்றது ரியாக்ட்ல வரும். ஐடி வந்து காமன் தான், ஐடி நேம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து கொடுக்காது. இந்த இடத்துல நான் கிளாஸ் மட்டும் கொடுத்தாதான் அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா கிளாஸ் நேமா எடுத்துக்கும். ஆனா ஐடி வந்து என்னது, நார்மல் நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல இது பண்றீங்களோ ஐடி மாதிரி தான். இப்போ யூசர்னால இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம் வந்து யூசர் அப்படின்றத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ லேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப லேபிளுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, இதுக்கான ஒரு இன்புட் கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இன்புட் அப்படின்றது கொடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இன்புட் அப்படின்றது கொடுத்துட்டு இன்புட்ல என்ன பண்ணுவீங்க, ஃபீல்டு தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்டு வேணும் அப்படின்றது, ஸோ டைப்னு சொல்லலாம் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அப்போ டைப்னு கொடுத்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணும்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட், அல்ல எனக்கு வந்து இல்ல எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னாலும் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் நேம் வந்து எப்படி தான் வாங்கிக்க போறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் வாங்கிக்க போறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்ம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் செல்ஃப் க்ளோசிங்ல கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபார்மேட் என்ன பண்ணிட்டோம், இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சா. ஓகே, ஸோ டெர்மினல், ஸோ நியூ டெர்மினல், ஸோ npm start அப்படின்றத இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, புரியல, ஃபார் attribute அதெல்லாம் வேணாம், நார்மலாவே இது பண்ணிக்கோ. ஆக்சுவலி நீங்க லேபிள் கொடுக்கலனாலுமே எடுத்துக்கும், அது கனெக்டிங் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வித்தவுட்ல நீங்க கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடுச்சு, இங்க ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிருக்கா. லைக் வந்து ஃபார்ம்ல வந்து ஒரே ஒரு யூசருக்கான ஃபீல்டு மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் யூசர் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. இது ஓகேவா. ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்க என்ன பண்ணியாச்சு, யூசர் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பிஆர் டாக்ஸ் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ யூசர் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணியாச்சு, யூசர் நேம் அப்படின்றத கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதே போல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த டிவ்வுக்கானது எல்லாமே இங்க கொடுத்துக்க போறோம். அப்போ சேம் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்ன்றதை கொடுத்துக்கலாமா. ஸோ டிவ்ல இங்க என்ன பண்ணிக்க போறோம், ஒரு கமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து கெட் பண்ணிக்க போறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ லேபிள் அப்படின்றது கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த லேபிள் என்ன நேம் வச்சுக்கலாம், இதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஐடி ஈக்குவல் டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்றத நான் இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேவா, ஸோ இங்க ஃபார்ம் அப்படின்றத கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கான இன்புட் ஃபீல்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்ல என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து கமெண்ட்ஸோ எந்த இதுல தான் வேணும் அப்படின்னா டைப் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் எனக்கு வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. அப்போ இங்க கமெண்ட்டோ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சா. இது ஓகே, ஸோ இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிஆர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பிஆர் டேக் அப்படின்றது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம், சேம் இதே போல இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ்க்குள்ள என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு லேபிள் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ லேபிள் அப்படின்றத கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லேபிள் என்ன பண்ணிக்க போறோம், ஒரு டாபிக்கே சூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு, டாபிக் அப்படின்றத இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கும் என்ன பண்ணிக்க போறோம்னா இன்புட் கொடுத்துக்க போறோம். ஸோ இதுல இன்புட் எப்படி கொடுத்துக்கலாம்னா ஒன்னு செக் பாக்ஸஸ் கொடுத்துக்கலாமா. ஸோ செக் பாக்ஸஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, மல்டிபிள் இது யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்ல மல்டிபிள் கோர்சஸ் நான் கொடுக்க போல எனி ஒன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா டிராப் டவுன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா. எனக்கு டிராப் டவுன் மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க, என்ன டேக் யூஸ் பண்ணுவீங்க, செலக்ட்ன்றதை கொடுப்பீங்க. செலக்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்புட் வேணாம் அப்படின்னா செலக்ட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட்ன்றது கொடுத்துட்டு இந்த செலக்ட்குள்ள எவ்வளோ இது வேணுமோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்க வந்து செலக்ட்ன்றது கொடுத்தாச்சு. ஸோ செலக்ட்ன்றதுக்குள்ளார ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜெனரலா HTML இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ எனக்கு ஒரு HTML அப்படின்னு, ஸோ இதுலயே நான் டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியாச்சு HTML அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுக்கலாம். ஸோ இப்போ ட்ராப் டவுன் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி கீழே கீழே ஒர்க் ஆகும். ஸோ எது வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா CSS அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன்.
என்ன பண்ணியாச்சு நான் இங்க சம் இதை வந்து கோர்சஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இது நார்மலா என்ன பண்ணிருக்கீங்க, ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்ப ரியாக்ட்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டேட் கொடுப்பீங்க, செட் ஸ்டேட் கொடுப்பீங்க. அந்த ஸ்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்ல நீங்க இப்ப லைக் கவுண்டே வச்சுக்கோங்க. இப்ப கிளாஸே எடுத்துக்கோங்க. நார்மலா இங்க வந்து this dot state dot countன்னு கொடுக்குறீங்க. இப்ப கவுண்ட்ல இனிஷியல் வேல்யூ என்ன பண்ணிருப்பீங்க, 0 கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு 0 வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, h1ல வந்து என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. this dot state dot count அப்படின்றது என்ன கொடுத்திருக்கணும், இனிஷியல் வேல்யூவை கால் பண்ணுவீங்க. இங்க இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுத்திருக்கோமா, இங்க கொடுத்திருக்குமா இனிஷியல் வேல்யூ. அப்ப இது என்னது, கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணுவீங்க, இனிஷியல் வேல்யூ தான் கொடுப்பீங்க. இனிஷியலா நான் என்ன பண்ணிட்டேன்னா எம்டியா எடுத்துக்கோ, யூசர் எப்ப கொடுக்குறாங்களோ அதுதான் செட் ஸ்டேட். அந்த செட் ஸ்டேட் எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா ஷோ பண்ணு. அப்ப இனிஷியல் வேல்யூ இங்க என்ன இருக்கு, எம்டியா தான் கொடுத்துருக்கோம். அப்ப இதையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முக்குள்ள டிக்ளேர் பண்ணணும். இனிஷியல் வேல்யூ இது, செட் ஸ்டேட்டோட வேல்யூ இது, அந்த மாதிரி நம்ம இங்க வந்து கொடுக்கணும். அப்ப இனிஷியல் வேல்யூ நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்புட் டாக் யூஸ் பண்றோம் இல்லையா, சோ இன்புட் எல்லாத்துலயுமே என்ன பண்றீங்க, இன்புட் கொடுக்குறீங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா போயிட்டு இதுக்கான வேல்யூ அப்படின்றத நீங்க கொடுக்கணும். அப்ப வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ இங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து this dot state dot, இது வந்து என்ன கொடுத்திருக்கீங்க, யூசர் நேம் அப்படின்னா இது யூசர் நேம் எடுத்துக்கோ. நீ யூசர் நேம் என்ன பண்ணிருக்கீங்க, எம்டி. அப்ப ஜஸ்ட் நீ என்ன பண்ணு அப்படின்னா வெயிட் பண்ணு, இதுக்கான யூசர் எப்ப கொடுக்குறாங்களோ அந்த நேமே இந்த இடத்துல செட் ஸ்டேட்டா மாத்திக்கோ அப்படின்னு. லைக் ஒண்ணு கிடையாது, கவுண்ட்ன்றது இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்திருப்பீங்க. அந்த 0வை தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 1ஆ மாத்தலாம், 10ஆ மாத்தலாம், அல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி ஃபங்க்ஷனிங் கொடுத்து சேஞ்ச் பண்றீங்களோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எம்டியா இருக்க வேல்யூவை நீங்க யாரு வேணாலும் ஃபில் பண்ணாலும் உங்களோட நேம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும் அந்த இடத்துல ஃபில் ஆகும். அதுதான் ஓகே. சோ அதனால தான் எம்டியா கொடுக்கணும். எம்டியா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன வேணா நம்ம அங்க வந்து ஃபியூச்சர்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இது ஓகேவா, இது ஏன் இங்க வந்து this dot state dot அப்படின்ற வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்றேன் அப்படின்றது. ஓகே, சோ இது அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா, சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதே போல என்ன பண்ணணும், மத்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணணும் இல்லையா. சோ நெக்ஸ்ட் இப்போ இதே சேம் இன்புட் அப்படின்றதுக்கு இருக்கு. சோ இங்க இன்புட்ல என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான வேல்யூ அப்படின்றது கொடுப்பீங்க. அப்ப வேல்யூ இதை எடுத்துக்கோ, this dot state dot அப்படின்றது கொடுத்துட்டு சோ ஜஸ்ட் கமெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாமா. ஓகே, சோ இப்போ இங்க எங்க கொடுப்பீங்க, அப்போ இங்க நான் இன்புட்ல கொடுத்திருக்கேன், இங்க எங்க கொடுக்கணும், செலக்ட் ஆர் ஆப்ஷன், செலக்ட், ஏன் செலக்ட், ஓகே. சோ ஆப்ஷனுக்கு எல்லாமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட்ன்றதா இங்க என்னது, ஃபீல்டா ஒர்க் ஆகுதா. லைக் இன்புட்ன்றத உங்களுக்கு ஃபீல்டு தானே, இன்புட்குள்ளார டைப்பை மென்ஷன் பண்ணீங்கன்னா என்ன டைப் வேணுமோ அந்த டைப் கெட் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா செலக்ட்ன்றதுக்குள்ள நான் கொடுத்தேன், எனக்கு என்னன்னா செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி டிராப் டவுன் மாதிரி ஒர்க் ஆகும். அப்ப நான் செலக்ட்ன்றது கொடுத்தாலே அதுக்குள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கும், அப்ப இன்புட் ஃபீல்ட் மாதிரி ஒர்க் ஆகுதுங்க என்ன அப்படின்னா செலக்ட்ன்றதா ஒர்க் ஆகும். ஸோ செலக்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூன்றதை கொடுத்துட்டு ஸோ இந்த வேல்யூ எதை எடுத்துக்கோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ this dot state dot அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ டாபிக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ இனிஷியல் வேல்யூ எல்லாமே கால் பண்ணிட்டீங்களா, அங்க எப்படி வந்து 0 வந்து டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதே போல இனிஷியல் வேல்யூ எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கீங்க, டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க. இப்போ எல்லாமே ஸ்டேட் வந்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு செட் ஸ்டேட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ செட் ஸ்டேட் எப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டை என்ன பண்ணீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவீங்களா, எனக்கு ஆல்ரெடி இருக்கு இந்த மாதிரி எனக்கு என்னவா செட் ஸ்டேட் வேணும் அப்படின்னு எழுதுவீங்க. அப்ப செட் ஸ்டேட் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் நடக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் 0 இருக்குது, 0 எனக்கு 10ஆ மாறு அல்ல 1000ஆ மாறு அல்ல டிவைட் பண்ண மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணா கொடுத்துக்கலாம். அதே போலதான் இங்கேயும். ஓகேவா, சோ இப்போ இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இங்க எழுத போறோம். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே என்னன்னா ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண போகுது. ஆக்சுவலி ஒரு ஃபார்மோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணுவீங்க, அந்த இன்புட் எல்லாமே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகாம அது சப்மிட் ஆகுறது வந்து சப்மிஷன் பிஹேவியரை கட் பண்ணிட்டு எனக்கு அங்க இருக்கிற ஈவெண்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து கூட அலர்ட் பாக்ஸ் பாத்துருப்பீங்க இல்லையா. சோ அலர்ட் பாக்ஸ் வந்து ப்ராம்ப்ட் மாதிரி ஒர்க் ஆகும், அலர்ட்டோ ப்ராம்ப்டோ ரெண்டுமே சேம் தான், நோட்டிபிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகும். எனக்கு அப்புறம் நான் என்ன டேட்டா வந்து இந்த டேபிள்ல கொடுக்கணும், மீன்ஸ் இந்த ஃபார்ம்ஸ்ல வந்து கொடுக்கறனோ அந்த ஃபார்ம்ல வந்து அப்படியே வந்து அலர்ட்ல ஷோ பண்ணும். அப்ப இங்க என்ன பண்றோம்னா சப்மிஷன் பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் பண்றோம். இப்ப நார்மலா ஃபார்மோட ஃப்ளோ வந்து என்னன்னா அது டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்ப நீங்க டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னா இது எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. லைக் நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அவ்வளவுதான், அந்த ப்ராசஸ் சப்மிட்டட் அந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா நம்மளே கலெக்ட் பண்ணி நோட்டிபிகேஷன்ல கொண்டு வர போறோம். ஓகேவா, அதுக்கு நம்ம ஒரு ப்ரீடிஃபைன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், prevent default அப்படின்றது. அந்த prevent default அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா சப்மிஷன் பிஹேவியரை கட் பண்ணி அந்த இதை போயிட்டு ஃபார்ம் போயிட்டு டேட்டா பேஸ்க்கு சப்மிட் ஆகிறத அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டேட்டாஸை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன மாதிரி சொல்றோமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, சோ இப்போ ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகே, சோ இப்போ எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஜஸ்ட் இதுக்கு கீழே வந்துட்டு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா நேம் வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா ஹேண்டில் நேம் அப்படின்றத கொடுத்துக்க போறோம். ஓகேவா? ஃபங்க்ஷனோட நேம், இது கிளாஸ் இல்லையா, அதனால ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுக்க மாட்டீங்க, டைரக்டா என்ன பண்ணுங்க நேம் வந்து கொடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஸோ சி பிரேசிஸ் அண்ட் ஆரோ அப்படின்றது கொடுத்து இதுக்குள்ள உங்களோட செட் ஸ்டேட் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போறோம். ஈவெண்ட்ன்றது என்ன, சப்மிஷன், ஒரு டேட்டா போய் சப்மிட் ஆகுதுன்னா அது சப்மிட் என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம், அதை ரிமூவ் பண்ண போறோம். அப்ப ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்றதுனால இங்க என்னோட பாராமீட்டர்ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணியாச்சு, ஈவெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றோம், திஸ் ஸ்டேட்கானது தானே, இது எல்லாமே ஸ்டேட். இங்க வேல்யூ மாத்த போறது செட் ஸ்டேட் அப்படின்றது சொல்வீங்க. அப்ப செட் ஸ்டேட்ல என்னவா மாத்து அப்படின்னா யூசர் நேம் அப்படின்றத எடுத்துக்கோ. ஓகே, சோ யூசர் நேம் எடுத்துக்கோ. ஆல்ரெடி அந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ல எனக்கு என்ன பண்ணணும், இந்த நீங்க இப்போ இந்த ஃபார்ம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், லைக் இந்த 3 டீடைல்ஸ் மட்டும் எனக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் எடுக்கிறாங்கன்னா இந்த டேட்டால போயிட்டு உங்களோட நேம் கொடுப்பீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இங்க வந்து சக்தின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இங்க சக்தின்ற என்ன நேம் கொடுக்குறாங்களோ சேம் நேம் தான் எனக்கு எங்க வந்து இதாகணும், சேவ் ஆகணும் அப்படின்னா ஹேண்டில் நேம்ல சேவ் ஆகணும். எனக்கு இப்ப போயிட்டு இங்கே கொடுக்கறது போய் இங்கேவோ, ஒரு டாபிக்ல கொடுக்கறது நேம்லயோ, நேம்ல கொடுக்கறது டாபிக்லயோ, இந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதனால இங்க என்னன்னா ஈவெண்ட்டை இது பண்ணு. ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த டார்கெட் அப்படின்றது என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா லைக் அங்க என்ன ப்ராப்பர் வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். அதுதான் டார்கெட் வேல்யூ அப்படின்றது. அப்ப நேம் ஃபீல்ட்ல கொடுக்குற இது வந்து எனக்கு என்ன பண்ணும், ஹேண்டில் நேம்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இங்க வந்து இதாயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே போலதான் நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா மத்ததுக்கும் ஃபங்க்ஷன் நீங்க வந்து எழுதி போறீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹேண்டில் கமெண்ட் அப்படின்றதுனால ஸோ ஜஸ்ட் ஹேண்டில் காம் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம், இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுனால ஜஸ்ட் ஈவெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இங்க ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஆல்ரெடி ஸ்டேட்டுக்கான வேல்யூ எம்டியா டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ செட் ஸ்டேட்கான வேல்யூ நீங்க என்ன என்டர் பண்றீங்களோ அந்த வேல்யூ எனக்கு வந்து கேட்ச் பண்ணிட்டு வரும். அதுதான் இங்க செட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஒன் என்ன பண்ணிருக்கோம், இங்க கமெண்ட்ஸோடது இல்லையா. ஸோ இங்க திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். இந்த செட் ஸ்டேட்ல நீ என்ன பண்ணு அப்படின்னா ஸோ இந்த யூசர் மீன்ஸ் இங்க வந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ கமெண்ட்ல என்ன வேல்யூ ஒரு பீப்புள் என்டர் பண்றாங்களோ அந்த இதை வந்து ஈவெண்ட் வந்து கொடு அப்படின்னு. ஈவெண்ட் டாட் டார்கெட் வேல்யூ அப்படின்றது. ஸோ டார்கெட்னா அதுல என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஃபீல்டுல என்ன கிடைக்குதோ அந்த ஃபீல்டுக்கான அவுட்புட் வரும். வேல்யூன்றது அதுல இருக்க வேல்யூ, நீங்க உங்க நேம் கொடுக்குறீங்கன்னா அதுதான் நேம். அண்ட் வந்து இங்க கோர்ஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் அந்த கோர்ஸோட வேல்யூ அப்படின்றது. ஓகே, ஸோ இங்க செமிகோலன்லாம் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் ஓகே தான், நார்மலா ஜேஎஸ் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஹேண்டில் டாபிக் அப்படின்றத கொடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஹேண்டில் டாபிக் ஃபார்ம் அப்படின்றதுலாம் நம்மளா கொடுக்குற நேம் தான். எனி நேம்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம், நார்மல் ஃபங்க்ஷனோட நேம் தான். ஓகே, ஸோ இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாப் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஈவெண்ட் அப்படின்றது பாராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு போறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திஸ் டாட் இது செட் ஸ்டேட் அப்படின்றது. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ டாபிக் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இல்லையா, டாபிக்னு கொடுத்தாச்சு. இந்த டாபிக்ல இருக்க ஈவெண்ட் டாட் டார்கெட் வேல்யூஸை எனக்கு என்ன பண்ணி கூட கெட் பண்ணி ஹேண்டில் அந்த டாபிக்ல ஸ்டோர் பண்ணிடு அப்படின்றத இங்க வந்து கொடுத்தாச்சு. இது ஓகேவா? ஸோ மூணுமே எழுதியாச்சு. இப்போ 3 ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இப்போ இன்புட் ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுத்தீங்க பாத்தியா, வேல்யூன்றது என்னது, அங்க இனிஷியல் ஸ்டேட்டுக்கானது கொடுத்தீங்க. அதே போல இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், செட் ஸ்டேட்டுக்கான ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். இந்த செட் ஸ்டேட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளார பாஸ் பண்ணணும். சேம் அங்க வேல்யூன்னு கொடுத்தீங்க, இங்க வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை மாத்துறதுக்காக கொடுக்குறது ஆன் சேஞ்ச் அப்படின்றது. ஓகே, ஸோ அங்க எம்டியா கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ எம்டிக்கு பதிலாக இங்க என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கோ அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்றது. ஓகே, ஸோ நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன்ல கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சேஞ்ச், இது எல்லாமே ஒரு ஈவெண்ட். இப்போ ஆன் கிளிக் எப்படி ஒரு ஈவெண்ட்டோ இதே போல ஆன் சேஞ்ச் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் தான். ஓகே, ஸோ இதே போல தான் பார்ப்போம். ஸோ இப்போ ஈவெண்ட்ன்றது நார்மல் ஒரு ஈவெண்ட்டை தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஆன் சேஞ்ச் அப்படின்றத கொடுத்தாச்சு. இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன பண்ண அப்படின்னா திஸ் டாட் அப்படின்றது கொடுத்து நம்ம நேம்னா ஹேண்டில் நேம், ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட நேமை டைரக்டா கால் பண்ண முடியாது, ஏன்னா இது கிளாஸ். அப்போ திஸ்ன்ற கீவேர்ட் ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, திஸ் டாட் ஹேண்டில் நேம் அப்படின்றது கொடுத்துருவீங்க. சேம் இப்போ என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன் சேஞ்ச் அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ திஸ் டாட் அப்படின்றது கொடுத்து ஜஸ்ட் ஹேண்டில் காம் அப்படின்றது கொடுத்துக்கலாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆன் சேஞ்ச் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ ஆன் சேஞ்ச்ல கொடுத்துட்டு ஸோ திஸ் டாட் அப்படின்றது கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஒரு ஹேண்டில் டாப் அப்படின்றது கொடுத்துக்கலாமா.
ஓகே சோ இங்க என்ன பண்ணியாச்சு மூணுக்குமே கொடுத்தாச்சு. இப்போ நார்மலா நீ அந்த வேல்யூவை எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. இப்போ இது போய் அப்படியே சப்மிட் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன பண்ணா இந்த மூணு வேல்யூஸையும் அப்படியே எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்க தான் வந்து என்னன்னா சப்மிஷன் பிஹேவியர். இப்போ ஆக்சுவலி ஒரு ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ஹோல் ஃபார்ம் சப்மிட் ஆகுமா அல்ல சப்மிட் பட்டன் சப்மிட் ஆகுறதுனால எனக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகுமா? ஆக்சுவலி ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆகுறீங்க, ஃபார்ம் சப்மிட் ஆகுமா உங்க சப்மிட் பட்டன் சப்மிட் ஆகுமா? எப்படி உங்களுக்கு இப்போ ஒரு ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்றீங்க, ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே என்டர் கொடுக்குறீங்க, முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டா. அப்போ என்ன பண்ணுவாங்க ஃபார்ம்ல இருக்க ஹோல் தி டேட்டாவும் என்ன ஆகணும் சேவ் ஆகும். எப்படி சேவ் ஆகும்னு கேக்குறேன். நீங்க பட்டன்ல கொடுக்கறதுனால ஆகுதா இல்ல ஃபார்ம்ல நீங்க கொடுக்கறதுனால ஆகுமா? பட்டன். ஓகே சோ பட்டன் என்ன பண்ணும் ஜஸ்ட் அது சப்மிஷன் தான். ஓகேவா? சோ பட்டன்றது உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இது வந்து சிம்பிள், அதுல நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்டன் நீங்க லாஸ்டா ஆட் பண்ணிக்கிறேன். பட்டன் நம்ம கொடுக்கல இல்லையா? சோ பட்டன்றது என்னன்னா இன்புட் ஃபீல்ட் வச்சு கொடுத்துக்கிறேன். நார்மல் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம் அல்ல இன்புட் ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ இங்க இருந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா டைப்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ டைப்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவை ஒரு சப்மிட் அப்படின்ற தேவை அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட்ன்றது என்ன ஆயிருக்கும் நமக்கு இங்க வந்து பட்டன். இப்போ இதுக்கு நீங்க வேல்யூ மாத்தணும் அப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே சோ இது வந்து சப் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி உங்களோட சப்மிட் பட்டன் சப்மிட் ஆகாது, உங்களோட ஃபார்முக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அப்ப இந்த சப்மிட்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார்முக்கான இதை வந்து இங்க வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. அப்ப ஹோல் தி ஃபார்ம் மீன்ஸ் இப்போ சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபார்ம் ஃபுல்லா தான் சப்மிட் ஆகும் அப்படின்றத பண்ணிருப்பாங்க. இப்போ லைக் ஆன் கிளிக் பண்ணுவீங்க இல்லையா, எனக்கு இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்கணும்? அப்ப ஆன் கிளிக் அந்த பட்டன் குள்ள போயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க ஆன் கிளிக்னு பாஸ் பண்ணிட்டு ஆன் கிளிக்கான என்ன ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்ப இந்த ஃபார்ம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ப்ரீ டிஃபைன் ஈவென்ட் யூஸ் பண்ணுவேன். அப்ப ஆன் சப்மிட் அப்படின்னா நான் சப்மிட் பண்றப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் தி ஃபார்ம்ஸையும் எனக்கு சப்மிட் பண்ணி அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே எனக்கு டேட்டா பேஸ்க்கு நீ வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சோ நமக்கு இப்ப இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுறது எங்க வரணும்னு சொன்னேன், ஒரு அலர்ட் பாக்ஸ்ல வேணும் அப்படின்றத சொன்னேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? ஓகே சோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா எழுதிக்க போறோம். அப்போ இந்த ஈவென்ட்டை நான் வந்து இங்க ஹேண்டில் பண்ண போறேன். ஓகே சோ சேம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹேண்டில் சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்க போறேன். எனக்கு இந்த ஃபார்ம் என்ன நடக்கணும் அப்படின்றது சேம் நான் இங்க என்ன பண்ணிக்கலாம் ஈவென்ட்டை நான் இங்க வந்து கொடுத்துக்க போறேன். ஓகே சோ ஈவென்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் ஹேண்டில் பண்ணிக்க போறோம். அப்ப ஈவென்ட்னு கொடுத்து ஆரோ ஃபங்க்ஷன் இங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேட் டு செட் ஸ்டேட்டோ எதையும் மாத்த போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இருக்கிற எல்லா டேட்டாஸ் இந்த மூணு டேட்டாஸ்மே என்ன பண்ணிக்க போறோம் கலெக்ட் பண்ணிக்க போறோம். இந்த மூணுத்துல தான் என்ன பண்ணும் அந்த கரெக்டான ப்ராப்பர் வேல்யூ நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா இந்த மூணுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஹேண்டில் நேம்ல உங்களோட நேம் இருக்கும், ஹேண்டில் காம்ல உங்களோட ஃபீட்பேக் இருக்கும், ஹேண்டில் டாப்ல நீங்க என்ன ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்களோ என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அது வந்து செலக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த மூணு டேட்டாலுமே ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அலர்ட்ல ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் prevent default அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஓகே சோ இப்போ event dot அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு event dot அப்படின்றது கொடுத்து இந்த prevent default அப்படின்றது ப்ரீ டிஃபைன்ஸா வராது. சோ நீங்க தான் prevent default அப்படின்னு இது கேமல் கேசிங்ல கொடுக்கணும். ஓகே சோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அப்ப prevent default அப்படின்றது உங்களுக்கு எப்படி வர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஈவென்ட்டை ஹேண்டில் பண்ணும், prevent பண்ணும், சப்மிஷன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி அங்க சப்மிட் ஆகிறதுக்கு பதிலா உங்களோட ஃபார்ம்ஸ்ல இருக்க டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து அலர்ட்ல வந்து ஷோ பண்ணும். ஓகே என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ சப்மிஷன் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சப்மிஷன் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எனக்கு என்ன பண்ண அதை அலர்ட்ல ஷோ பண்ணு அப்படின்றத கொடுத்துக்க போறோம். ஓகே சோ ஆக்சுவலி வந்து பிளாக் டிக் மெத்தட் பார்த்துப்பீங்க, பேக் டிக் மெத்தட்ஸ் பேக் டிக். ஓகே ஓகேவா? சோ அந்த பேக் டிக் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? பேக் டிக் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? கன்கார்டினேஷன் சரி ஓகே டெம்ப்ளேட் லிட்ரல் அதுதான் வந்து பேக்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் நேம் தான். ஆக்சுவலி கன்கார்டினேஷன் பண்ணலாம். அது போக எப்படின்னா ஒரு போயம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து எனக்கு என்ன பண்ணா இங்க ஸ்டார்ட் பண்ணும், செகண்ட் லைன் இங்க வந்து மிட்ல ஸ்டார்ட் பண்ணும், தேர்ட் லைன் எனக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா அது ஆக்சுவலி இந்த டெம்ப்ளேட் லிட்டல் நீங்க யூஸ் பண்றப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டான்ஸா எந்த மாதிரி வேணும்ன்றதை நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சோ நார்மலா வந்து கன்கார்டினேஷனுக்காக தான். இப்போ மூணுத்தையும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா டெம்ப்ளேட் லிட்டல்ல யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வந்து பேக்டிக் மெத்தட் அப்படின்ற அந்த பேக்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டேன். சோ உள்ள என்ன யூஸ் பண்ணுவீங்க இதுக்கான சிம்பிள்ஸ் என்ன சிம்பிள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் டாலர் சிம்பிள் ஒன்லி டாலர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் டாலர் கொடுத்துக்கிறேன். டாலர் கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்க கூடாது,
டாலர் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ஸோ வித்தவுட் ஸ்பேஸ்ல நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா கர்லி பிரேசஸ். அப்ப கர்லி பிரேசஸ் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் யூசர் நேம் அப்படின்றது கொடுத்துருப்போம். அப்ப என்ன பண்ணிக்கோ அந்த யூசர் நேம்ல என்ன ஆக்சுவலி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்ன்றத என்ன பண்ணும் கரண்ட் வேல்யூவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனால நான் இங்க செட் ஸ்டேட்டுக்கான வேல்யூவை நான் பாஸ் பண்ண மாட்டேன். ஸ்டேட்டுக்கான வேல்யூ தான் என்ன பண்ணிருப்பேன்னா இங்க பாஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா ஸ்டேட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு வேல்யூ ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபில் பண்ண வேல்யூ எனக்கு ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே சோ இப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இத கொடுத்தாச்சு. செகண்ட் இப்போ வந்து டாலர் சிம்பிள் அப்படின்றது கொடுத்துட்டு சோ செகண்ட் வேல்யூ கொடுத்துக்க போறேன். இப்போ வந்து இது எப்படி இருக்கு இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் ஸ்பேஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகுது நார்மலா எனக்கு ஒரு பிரவுன் கலர் மாதிரி மாறுது, ஒரு ஸ்கின் கலர் மாதிரி. இப்போ நான் வந்து ஸ்பேசஸ் கொடுக்கல அப்படின்னா இது எப்படி இருக்கு ஒரு yellow கலரா இருக்கும். அப்ப இது ஸ்பேசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்ல அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிக்கணும் அந்த திஸ் டாட் ஸ்டேட்டோட இதை போய் எடுத்துக்கும். ஓகே சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் அப்படின்றது கொடுத்துட்டு சோ கமெண்ட் அப்படின்றது கொடுக்கலாமா? ஓகே சோ நெக்ஸ்ட் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாபிக் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணியாச்சு எல்லாமே இங்க கொடுத்தாச்சா? சோ இப்போ இத தான் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் சப்மிட் தான் எந்த இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஃபார்ம் குள்ளார சப்மிட் இது பண்ணிக்க போறோம். அப்ப ஃபார்ம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன் சப்மிட் அப்படிங்கற ப்ரீ டிஃபைன் ஈவென்ட் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஃபார்மை சப்மிட் பண்றப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா this dot handle submit அப்படினா அப்ப இந்த handle submit என்ன பண்ணும் அப்படினா ஃபார்ம்ல இருக்க டேட்டாஸை சப்மிட் பண்ண விடாம ஜஸ்ட் நான் என்ன ஃபங்க்ஷனிங் கொடுத்துருக்கனோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்க் பண்ண வச்சிரும். இங்க என்ன டாஸ்க் கொடுத்திருக்கோம் handle submitல இந்த மாதிரி எனக்கு அலர்ட்ல ஷோ பண்ணு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ எல்லா வேல்யூஸ்மே எனக்கு என்ன வேணும் அப்படினா நீங்க வந்துட்டு எனக்கு அலர்ட்ல ஷோ பண்ணு அப்படிங்கறது கொடுத்தாச்சு. இது ஓகேவா? இது ஓகே. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்ப சப்மிட் அப்படின்றது ஆன் சப்மிட் அப்படின்றது யாருக்கானது அப்படினா சப்மிட்கானது. அப்ப எனக்கு ஃபார்மை சப்மிட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லாமே எனக்கு இதாகி சோ நான் என்ன மாதிரி கொடுத்துருக்கணும் எனக்கு அலர்ட்ல வேணும்னா அலர்ட்ல வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நேம் வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சோ நான் இங்க வந்து சும்மா ஒரு சம் டேட்டாஸ் வந்து ஓகே சோ ஆக்சுவலி இந்த கமெண்ட்ல இப்ப டைப் பண்ணி அப்படின்னா இங்க வந்து ஏதோ இஷ்யூ. ஓகே சோ லைக் இங்க வந்து இன்னும் ப்ராப்பரா வந்து இத கம்ப்ளீட் பண்ணலன்ற மீனிங். சோ கமெண்ட்ல மட்டும் என்னால இது பண்ணிக்க முடியல. ஓகே ஓ உள்ள சொல்றீங்களா? லேபிள்ல வந்து டிஸ்கார்ட் ஹேண்டில் ஓகே 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 சோ ஆன் சேஞ்ச் இங்க வந்து நான் தப்பா கொடுத்திருக்கேன். ஓகே சோ இது எங்க கொடுப்பீங்க? ஆக்சுவலி இங்கேயும் நான் கொடுத்திருக்கேன். கீழ செலக்ட்ல கொடுக்காம மேலே கொடுத்தீங்க. சோ ரெண்டோடது இங்கேயே கொடுத்துட்டேன். ஓகே ஓகே சாரி. நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது வந்து டாபிக் தானே சோ ஹேண்டில் டாப் அப்படின்றது கொடுத்துக்கலாம். சோ இந்த ஆன் சேஞ்ச் வந்து என்னன்னா ஹேண்டில் ஓகே சோ அத மாத்தி கொடுத்திருக்கேன். சாரி. சோ இது ஓகேவா? இப்போ ஓகே சோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து இப்போ வந்து என்டர் பண்ணிக்கலாமா? சோ நான் சும்மா வந்து ஒரு நிமிஷம் இன்னும் ப்ராசஸ் தப்பா தான் இருக்கு. இது மட்டும் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ சப்மிட் பண்றப்ப நமக்கு என்ன பண்ணும் சோ இது வந்து எனக்கு வந்து அங்க சப்மிட் ஆக விடாம இது வந்து எனக்கு இங்க வந்து எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னா அலர்ட்ல எனக்கு ஜஸ்ட் வந்து கொடுக்குது. அப்ப சப்மிஷன் பிஹேவியர் இங்க வந்து என்ன பண்றோம் கண்ட்ரோல் பண்றோம். இப்போ நார்மலா நீங்க HTML ல ஃபார்ம் கிரியேட் பண்ணீங்கன்னா சப்மிட் கொடுத்தால என்ன ஆகும் இருக்கிற டேட்டாஸ் வந்து அப்படியே இதாகிட்டு சப்மிட் ஆன மாதிரி ஷோ மீன்ஸ் காட்டாது எதுவுமே. அதுக்கு நீங்க வந்து JS ல வேணா ஃபங்க்ஷனிங் வேணா கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டும். ஆனா எந்த ஒரு டேட்டா பேஸ்ல எதுலயுமே சேவே ஆகாது. அப்புறம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புது டேட்டாஸ்க்கு வந்து இது ரிசீவ் பண்றதுக்கு வந்து ரெடி ஆயிடும். இது ஓகேவா? இதுல எது டவுட்ஸ் இருக்கா? இது ஓகே ஓகேவா? சோ இதுதான் ஃபார்ம். இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஃபார்ம் கிரியேட் பண்றீங்கன்னா டைரக்ட்டா கீழ போய்ட்டு இந்த மாதிரி யூசர் நேம் காம் அப்படிங்கறத கொடுக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இத டிக்ளேர் பண்ணிரணும். கிளாஸ்லயோ ஃபங்க்ஷன்லயோ என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதோட வேல்யூவை டிக்ளேர் பண்ணி தான் இங்க போய் ஃபார்ம்ல என்ன பண்ணிக்கணும் அப்படினா யூஸே பண்ணிக்கவே செய்யணும். ஓகேவா? இது ஓகே இது ஓகேவா? சோ நேத்து வந்து இது பார்த்தோம் இல்லையா லைஃப் சைக்கிள். ஓகே சோ லைஃப் சைக்கிள்ல வந்து மொத்தம் எத்தனை ஃபேசஸ் இருக்கு அப்படினா இந்த மாதிரி 4 ஃபேசஸ் இருக்கு. இது வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். ஃபார்ம் ஓகேவா? அதுல எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே தானே? சொல்லுங்க.
இப்போ நீங்க ஒரே ஃபங்க்ஷனை எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடுத்த உடனே நான் வந்து காம்ப்ளிகேஷன் பண்ண விரும்பல. ஓகே, உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூணுத்துக்குமே நீங்க வந்து சேமா எப்படி பாஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா எழுதினா ஓகே. ஸோ உள்ள வந்து நீங்க மூணுத்துக்குமே என்ன பண்ணீங்க, ஒரே இது பண்ண வச்சுவேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க எடுக்குதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி ஃபார்ம்ல வந்து நீங்க தனித்தனியா கொடுக்கறது தான் பெட்டர். ஸோ இது கூட கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. லைக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூசர் நேம்க்கு ஒரு மாதிரி கொடுப்பேன். யூசர் நேம் வந்து எனக்கு என்ன பண்ணா டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுக்குறேன், இதுல வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், அதுல வந்து ஒரு டாபிக் இந்த மாதிரி சூஸ் பண்றேன் அப்படின்னா, பின்னாடி வந்து வேற எது கூடயாச்சும் கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு இஷ்யூ ஆகும், மொத்தமா காமனா இருக்கிறப்போ. அதனால எப்பவுமே நீங்க தனித்தனியா கொடுக்கறது வந்து பெட்டர். ஃபியூச்சர் யூஸ்க்காகவும் சேர்த்து நீங்க கோட் எழுதுற மாதிரி இருக்கணும். இது ஓகேவா? சோ ஓகே. சோ இதுக்கு வந்து CSS எழுதனாலோ எழுதிக்கலாம். லைக் நான் இங்க உள்ள கொடுத்திருந்தேன் இல்லையா, எல்லாத்துலயும் என்ன பண்ணிருந்தேன், நீங்க வந்து கால் பண்ணிருந்தேன். சோ CSS எப்படி எழுதுவீங்க? CSS இங்க லேபிள்ல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்ன பண்ணிருக்கேன், ஐடி யூசர்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இது எப்படி வந்து CSS எழுதலாம்? ஓகே, சோ இன்டர்னல் CSS வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல எக்ஸ்டர்னல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நார்மல் வந்து app.js நம்ம வந்து எடுத்துக்கலாம். சாரி, app.css. ஓகே, சோ app.gss ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், app.js ல வந்து app.css வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், app.css ல என்ன வேணாலும் கொடுத்தால என்ன ஆகும், சோ சேம் நமக்கு வந்து ஆட் ஆகுமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, யூசருக்கு கொடுத்திருக்கீங்க இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ஐடி தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ யூசர் அப்படின்றதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ யூசர் அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு கலர் வேணும் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ லைக் இதுக்கு வந்து ஒரு ப்ளூ வயலட் கலர் அப்படின்றது. சோ இங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ப்ளூ வயலட் கலர் வந்து கிரியேட் ஆயிடுச்சா. சோ நார்மலா வந்து இதுக்கு வந்து பாடி வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், பாடி வராது. நீங்க வந்து ஃபார்ம் வேணா கொடுத்துக்கலாம், ஃபார்மேட்டட் தனியாவே எழுதிக்கலாம். சோ இப்போ யூசர்ஸ்க்கு என்ன பண்ணியாச்சு, சோ இங்க வந்து சம் கலர்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஃபாண்டோட சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படினால நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ XS large அப்படின்றது. சோ ஃபார்ம் இந்த ஃபேமிலி, இந்த ஃபாண்டோட ஃபேமிலி எனக்கு சேஞ்சஸ் பண்ணனும் அப்படினால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபாண்டோட வெயிட் எனக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இந்த ஃபாண்டோட வெயிட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, போல்டர் அப்படின்றது கொடுத்துக்கலாம். போல்டர் இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, சோ சேம் இதே போல நீங்க என்ன பண்ணிக்கலாம், காமனா என்னென்ன CSS வேணுமோ அந்த மாதிரி இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்படியே எழுதிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தனியாவும் இன்டர்னலாவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 CSS வந்து ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? சோ இது மத்தது எல்லாமே பார்த்துக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லைஃப் சைக்கிள் அப்படின்றத பார்க்கலாம். சோ லைஃப் சைக்கிள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லைஃப் சைக்கிள்னா என்ன, நார்மல். ஓகே, சோ ஒரு ரியாக்ட்ல வந்து எப்படி ஒர்க் ஆகி எப்படி வந்து எண்ட் ஆகுது அப்படின்றது தான். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து மொத்தமா வந்து என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஒரு 4 ஃபேஸஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இனிஷியல் ஃபேஸ் அப்படின்றது சொல்லுவோம். அப்ப இனிஷியலா நீங்க வந்து ஒரு இது எல்லாமே எங்க இருந்து வாங்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து தான் வேல்யூ வாங்குவீங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல தான் என்ன பண்ணுவீங்க, கிரியேட்டே பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது. லைக் இப்போ எனக்கு யூசர் நேம் வேணும்னா யூசர் நேம் அங்க கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் டாபிக் கொடுத்திருந்தேன், கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தேன், இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மவுண்டிங் ஃபேஸஸ் அப்படின்றது சொல்லுவாங்க, செகண்ட் ஒன். ஓகே, சோ ரெண்டன்றது வந்து நான் சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொன்னேன். அதோட நார்மல் கீவேர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இங்க மவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட்னா மவுண்ட் ஆகுது, மவுண்ட்ன்றது ஒண்ணு கிடையாது, ரெண்டர் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்ப ரெண்டர்ல ரெண்டு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இங்க காம்போனன்ட் வில் மவுண்ட். ஓகே, சோ காம்போனன்ட் வில் மவுண்ட். இந்த காம்போனன்ட் வில் மவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிஃபோர் ரெண்டர் அப்படின்றது சொல்லுவோம். காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆஃப்டர் ரெண்டர் அப்படின்றது சொல்லுவோம். இது ஓகேவா? ஓகேவா? சோ இதுதான். நெக்ஸ்ட் அப்டேட்டிங் ஃபேஸ். அப்டேட்ல என்ன பண்ணிக்கலாம், 3 இத அப்டேட் பண்ணிக்கலாம். சோ வில் அப்டேட், டிட் அப்டேட் அண்ட் ஷுட் அப்டேட் அப்படின்றது. ஓகே, சோ லாஸ்ட் வந்து என்னன்னா delete or unmount அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, சோ unmount அப்படின்றது என்னன்னா ரிமூவ் பண்றதா தான் இருக்கும். எனக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா வேணாம், இப்போ யூசர் நேம், இப்போ ஃபார்ம்ல வந்து கொடுத்தீங்க இல்லையா, சோ யூசர் நேம் கமெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு யூசர் நேம் வேணாம், யூசர் நேம் டெலீட் பண்ணா கூட நம்ம ஃபியூச்சர்ல டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நார்மல் இனிஷியல் ஃபேஸ் சோ இங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவீங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பாராமீட்டர்ஸ் நான் எது கொடுத்துக்கல. சோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு.
ஒரு சூப்பர் கிளாஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? சோ இப்போ இங்க வந்து ஜஸ்ட் வந்து சூப்பர் அப்படின்றது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க சோ இதை தான் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இனிஷியல் ஃபேஸ் அப்படின்றத சொல்லுவீங்க. இனிஷியல் ஃபேஸ் என்ன பண்றீங்க, நீங்க தான் கிரியேட்டே பண்றீங்க. அப்ப this dot state அப்படின்றத எடுத்துக்கோ. சோ அதுக்கான வேல்யூ நீ என்னவா கொடுத்துடு அப்படின்றது. சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேல்யூ அப்படின்றத கொடுத்துட்டு சோ நான் இங்க வந்து ஒரு குட் மார்னிங் அப்படின்றத கொடுத்துக்க போறேன். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணியாச்சு, சாரி இங்க ஈக்குவல் கிடையாது, கோலன். ஓகே, சோ மாத்தி கொடுங்க. ஓகேவா? சோ இங்க வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நேம்ன்றத கொடுத்துக்கலாம். அப்ப நேம்ல நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா சோ இங்க வந்து குட் மார்னிங் அப்படின்றது கொடுத்து சும்மா காய்ஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா இனிஷியல் ஃபேஸ். இனிஷியலா என்ன பண்றீங்க, ஒரு வேல்யூவை இங்க வந்து கொடுக்குறீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நார்மலா கால் பண்ணுவீங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னன்னா மவுண்டிங் ஃபேசஸ் அப்படின்றது சொல்லுவீங்க. ஒன்னு பிஃபோர் மவுண்ட், இன்னொன்னு வந்து ஆஃப்டர் மவுண்ட் அப்படின்னு. அதுக்கான கீவேர்ட் என்னன்னா காம்போனன்ட் வில் மவுண்ட் அண்ட் காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றது என்னன்னா சோ ரெண்டருக்கு முன்னாடி நடக்கிறத தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றது சொல்லுவோம். அப்ப நான் ஜஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு காம்போனன்ட் வில் மவுண்ட், அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து ஷோ பண்ணிடுறேன். என்ன பண்ணிக்கலாம், லைஃப் சைக்கிள் வந்து நான் இங்க வந்து லைஃப் சைக்கிள் நான் இங்க கனெக்ட் பண்ணோனே எனக்கு என்ன ஆடும், லைஃப் சைக்கிள்ல நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இப்போ இங்க வந்து கால் பண்ணிக்கலாமா, இப்போ எப்படி கால் பண்ணிக்கலாம், ஏதோ h1 ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு சோ காலி பிரேசஸ் கொடுத்துட்டு சோ this dot state dot அப்படின்றது கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் வேல்யூ அப்படின்றது கொடுத்துக்கலாமா? சோ இப்போ எனக்கு என்ன பண்ணிடுவீங்க குட் மார்னிங்னு வேல்யூ. சோ இப்போ இத அடுத்து வந்து நான் கால் பண்ணா இன்னொரு h1 நீங்க கிரியேட் பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது. சேம் இதுக்குள்ளே இன்னொரு காலி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு சோ this dot state dot எனக்கு ஒரே இதுல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நேம்ன்றது கொடுத்துக்கலாம். அப்ப குட் மார்னிங் காய்ஸ்ன்றது கேட் ஆயிடுச்சா? சேம் நீங்க இன்னொரு இது கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ நார்மலா எனக்கு என்ன பண்ணுது, குட் மார்னிங் கிடைச்சிச்சு. எப்போ குட் மார்னிங் கிடைக்குது, ரெண்டர் ஆகி ஏதாச்சும் ஒரு அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, எனக்கு இங்க வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ பிஃபோர் ரெண்டர், இப்போ இந்த இது குட் மார்னிங் எனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு ப்ராசஸை கொடுத்துக்க போறேன். அது பிஃபோர் ரெண்டர் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். சாரி அன்மவுண்டட் ஆயிடுச்சு. ஸோ காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றத கொடுத்துக்க போறோம். ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இருக்கணும். ஓகேவா? காம்போனன்ட் வில் மவுண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அது ஒர்க் ஆகும். அப்ப எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா அலர்ட்ல கூட சோ அலர்ட்ல வந்துட்டு என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஜஸ்ட் வெல்கம் அப்படின்றத இங்க ஷோ பண்ணு அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணும் பாருங்க, இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்க வெல்கம் பேக்ரவுண்ட்ல பிரிண்ட் ஆகுதா? இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது, எடுத்த உடனே எனக்கு என்ன நடக்கும், நான் இங்க என்ன குட் மார்னிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்றேன். இதுல பேக்ரவுண்ட் பாருங்களேன், சீன்றது தெரியும். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ காம்போனன்ட் வில் மவுண்ட் எடுத்த உடனே பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி காம்போனன்ட் வில் மவுண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெல்கம்ன்றத பிரிண்ட் பண்ணு. ஒரு ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணா வெல்கம்ன்றத பிரிண்ட் ஆகிடுதான் ஒரு எம்டி பேஜஸ் வெல்கம் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குட் மார்னிங் காய்ஸே கிரியேட் ஆகும். அப்ப இந்த வெல்கம் நோட்டிபிகேஷன் கீழே வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்ப நான் எப்போ ஓகே கொடுக்கறனோ அப்பதான் எனக்கு எந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ரெண்டருக்குள்ள இருக்கிறதே எனக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகே, சோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் இந்த வெல்கம்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இதுதான் காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றது என்னன்னா எனக்கு இதை வந்து நடக்கணும், நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, சோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்கன்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட். ஆக்சுவலி இப்போ காம்போனன்ட் வில் மவுண்ட்னா ரெண்டருக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும், காம்போனன்ட் டிட் மவுண்ட்னா ரெண்டருக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அந்த கீவேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வேணுமோ அதை எடுத்துக்கும். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட்க்கு கீழேயும் கொடுக்கலாம் அல்ல டிட் மவுண்ட்க்கு கீழேயும் நீங்க கொடுத்துக்கலாம். சோ இந்த ரெண்டு ப்ராசஸ் இங்க வரைக்கும் இருக்கு. சோ இதுக்கு கீழே நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். சோ நான் இது வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ஆஃப்டர் ரெண்டர் அப்படின்றதுனால நான் இந்த கீழே கொடுத்துக்கிறேன். நீங்க எங்க கொடுத்தாலும் இது வந்து என்னது பிஃபோர் ரெண்டர். ஓகே, இது என்ன பண்ணியாச்சு ஆஃப்டர் ரெண்டர் கொடுத்தாச்சு. சோ இந்த ஆஃப்டர் ரெண்டர்ல நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா காம்போனன்ட் டிட் மவுண்ட் இத வந்து ஒரு இத மாத்திக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கோ அப்படின்னா குட் மார்னிங்ல இருந்து குட் ஈவினிங்கா எனக்கு சேஞ்ச் பண்ண அல்லது குட் ஆஃப்டர்நூனா எனக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படின்றத கொடுத்துக்க போறேன். அப்ப இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க போறோம். சோ டிட்ன்றது என்னது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்றத இங்க கொடுத்தாச்சு. சோ இங்க என்ன பண்ணிக்க போறேன்னா செட் டைம் தெரியும் இல்லையா உங்களுக்கு,
அது என்ன பண்ணும், ஒரு டைம் குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணும், இங்க வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு குள்ளார என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ஒரு திஸ் டாட் செட் ஸ்டேட், ஏன்னா குட் மார்னிங் என்னவா மாத்த போறேன் அப்படின்னா நூனா சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப வேல்யூ மட்டும் தானே நான் சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ண அப்படின்னா குட் நூன் அப்படின்றது எனக்கு சேஞ்ச் பண்ணேன். அந்த குட் நூன் அப்படின்றது எப்ப எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவீங்க, இங்க தான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. சோ இப்ப ஜஸ்ட் கமா அப்படின்றத கொடுத்து எனக்கு என்ன பண்ணிக்கோ, ஒரு 3000 மில்லி செகண்ட்ஸ், ஆக்சுவலி மில்லி செகண்ட்ஸ்ல கொடுக்கலாம், செகண்ட்ஸ்ல கொடுக்கலாம். ஓகேவா? சோ ப்ரோக்ராமிங்ல சோ இப்ப என்ன பண்ணிட்டேன், 3000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு வெல்கம், சாரி குட் மார்னிங் அப்படின்றது பிரிண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வெல்கம் எனக்கு பிஃபோர் ரெண்டர் பிரிண்ட் ஆகும். இது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு அப்டேஷன் நடக்குது. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, இங்க வந்து சேஞ்சஸ் ஆகுதா? ஓகே. இப்ப நான் இங்க டைமிங் கொடுக்காம கூட கொடுக்கலாம். இப்ப நான் இங்க டைமிங் ஃபங்க்ஷனே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த டைமிங்கே கொடுக்கல, இப்படி இருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்ப டைரக்டா இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்ப வெல்கம் கொடுத்த உடனே எனக்கு யாரு தான் பிரிண்ட் ஆவாங்க, குட் நூன் தான் பிரிண்ட் ஆகும். எனக்கு குட் மார்னிங்ன்ற ஒன்று நடக்குதா நடக்கலையான்றதே நமக்கு தெரியாது. சோ அந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ்க்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டைமிங் ஃபங்க்ஷனே கொடுக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் குட் மார்னிங்ல இருக்கு. சோ குட் மார்னிங்ல இருந்து தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒன் ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட்டா மாத்துது. அப்ப ரெண்டருக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுது, சேஞ்சஸ் ஆகுதா என்னோட கண்டென்ட். லைக் நான் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதனால தான் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டைமிங். அப்ப டைமிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றப்போ எனக்கு குட் மார்னிங்ல தான் இருக்கும் அன்டில் இந்த டைம் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். எப்போ இந்த டைமிங் முடியுதோ அதுக்கப்புறம் தான் இங்க என்னவா சேஞ்ச் ஆகும், குட் நூனா சேஞ்ச் ஆகும். இது ஓகேவா? இந்த 3 ப்ராசஸ். ஓகே. சோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ நாளைக்கு வந்து இந்த மத்தது எல்லாமே அப்டேட் அண்ட் அன்மவுண்ட் இது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இனிஷியலா நீங்க கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க என்னென்ன வேல்யூஸ் வேணும்ன்றத கிரியேட் பண்றது இனிஷியல் ஃபேஸ்னு சொல்லுவோம். சோ மவுண்டிங் அப்படினால ரெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு ரெண்டர் இருக்கு, ஒன்னு பிஃபோர் ஆஃப்டர். ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு, ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்ப பிஃபோர் ரெண்டர் அப்படின்றதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்போனன்ட் வில் மவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரெண்டர் அப்படின்றது காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகேவா? சோ இதுல எது டவுட்ஸ் இருக்கா? இது ஓகே ஓகேவா? சோ இத நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ரியாக்டோட லைஃப் சைக்கிள். ரியாக்ட் இப்படி தான் வொர்க் ஆகும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. ஹலோ. கிளாஸ் நான் முடிச்சிட்டேன். எடுத்துக்க சொல்லு.